க்ரூயலான சமுதாயமும் உண்டு. செகண்ட் ஒய்ஃப் தானே, இப்போ யாருக்கு வேணால் வருவாங்களா? க்ரூயலான சமுதாயமும் ஒன்று இருக்குது. அப்புறம் அடுத்தது செகண்ட் ஒய்ஃப் டாக்டர் தானே, இவங்க எப்படி இருப்பாங்க? இதெல்லாம் தான் அந்த பொண்ணோட பிரச்சனை. இப்படிலாம் கேட்டிருக்காங்க. அவள் இது என்ன சார் இது, நான் வந்து பிறந்து இறக்குற வரை இப்போ எனக்கு இதுதான் நான் டேகு, இந்த டேக்கில் தான் நான் வாழணுமா அப்படின்னு. ஆனால் இவங்களை யோசிக்கும் போது சார், இவங்களோட பசங்களை அவங்க சைட்லேருந்து யோசிக்கும் போது ரொம்ப கொடூரமாக இருக்கும் இந்த மனநிலை என்பது. ஆமாம், நீங்கள் வந்து இந்த காய்கறிக்காரன் இவங்களை பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டு காய்கறி கொடுப்பான். அவன் எதுக்கு சிரித்தான் என்ன அதெல்லாம் தெரியாது. ஆனால் இவங்களுக்கு அந்த ஃபஸ்ட் ஒய்ஃபோட பொண்ணு வந்தால் அது நடக்காது. எனக்கு பர்சனலாக நான் சொல்லணுன்னா இந்த மாதிரி இருக்கிற உறவை இல்லாமல் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா இதில் குழந்தைகள் வந்து பாதிக்கப்படுறது ரொம்ப அதிகம். ஏதோ ஒரு தீபாவளிக்கு அவர் வர முடியாமல் போயிடும். அவங்க பேச்சில் சொல்கிறது வந்து பெரிய வீடு இது சின்ன வீடுன்னு சொல்லிடுறாங்க. எங்கள் அப்பா வந்து பெரிய வீட்டிலே இருந்துட்டார். இந்த பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வரல. அன்றைக்கி எல்லோரும் கேட்டாங்க, உங்கள் அப்பா வரல, ஏன் வரல? ஓ அவர் அங்கே இருந்தார், ஓ இங்கே வரமாட்டார், இங்கே எப்படி வருவார் அப்படின்ட்டு போவாங்க. அப்போ நமக்கு வந்து இந்த சின்ன குழந்தை தானே என்னது. ஆனால் அதெல்லாம் நான் வந்து எப்படியோ சமாளிச்சிட்டேன். இந்த இறப்புக்கு அப்புறம் சொத்துன்னு வரும்போது நாங்கள் அதை விரும்பலை. ஆனாலுமே அது நீங்கள் செகண்டு, அதனால் உங்களுக்கு அதெல்லாம் வராது பார்த்துங்க அப்படின்லாம் சொல்கிறது இருக்குல்ல. அதுக்கு சட்ட போராட்டம், அது ஜெயிக்கலாம், அதெல்லாம் வேறு. இப்படி சொல்கிறது இருக்குல்ல, இதிலேருந்து எப்படி வர்றது?